2060 ஸ்கொயர் ஃபீட் சதுரடியில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீட்லேயே வந்து மேலே சீலிங் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையில அதெல்லாம் வந்து லைட்டிங்குக்கு வேறு லெவலாக இருக்குது. அள்ளி குளிக்கிறதுன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மலேசியன் சீலிங் போர்டு கூரை சொல்கிறது கேவல் கூரை. கதவு நிலை எல்லாமே வந்து முதிரை தான் பாவிக்கிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் பாடி மாவல் தான் பாவிச்சிருக்கு. இந்த குட்டி டைப் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் அண்ணா சொல்வார் பாருங்க, இது என்ன ஸ்பெஷலாக இதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் கீன்னு சொல்லி 2 சுவிட்ச் இருக்கு. இது மாஸ்டர் கீ என்னன்னு சொன்னால் மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்தே வந்து அட்டாச் பாத்ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் மேலே சவரத்துறாங்க பாருங்க. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரைனட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து HTHMR போட்டுன்னு சொல்கிற இது வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். அப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பியூரிஃபை வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தியல் வைக்கிறது அந்த மாதிரி இந்த CCTV எல்லாமே வந்து நாங்களே செஞ்சு கொடுப்போம். என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட கூட கிளைண்ட்ஸ் வந்து வெளியில் இருந்து தான் நீங்கள் வீடு காட்டுறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு இதே மாதிரி பேட்டர்ன் அல்ல இதே மாதிரி டிசைன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். வணக்கம், மீண்டும் ஒரு புத்தம் புதிய காணொளி. நாங்கள் இப்போ நிற்கிறோம் வந்து குடத்தனை பொற்பதி என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். பின்னால் பார்த்தா தெரியும் ஒரு புத்தம் புதிய ஒரு வீடு உண்டு. அதாவது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் இங்கே இந்த குடத்தனை பொற்பதி என்ற ஊரில் வந்து தன் சொந்த காணியில் வந்து இந்த வீடு அமையணும் என்று சொல்லி இந்த காணியில் வீடு அமைச்சிருக்கிறார். இந்த வீடு வந்து கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீகான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியால் தான் இந்த வீடு வந்து அமைய பெற்றிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2060 ஸ்கொயர் ஃபீட் சதுரடி 2060 ஸ்கொயர் ஃபீட் சதுரடியில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அறைகளை கொண்ட வீடு. அதோட வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்ற எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த வீட்டின் கலர் கோட் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலே அந்த பார்க்க கலர் கோட்டும் மற்றது வந்து அந்த வீட்டின் சுவரின் ஷார்ப்னஸ் அந்த அவங்களோட பூச்சி வேலைகள் வந்து எல்லாம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெறக்கூடியா இருக்கும். ஏன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு கனவு இல்லம் நீங்கள் வந்து ஒரு இப்படியான வீடுகளை வந்து அமைக்கணும்னு சொல்லி நீங்களும் ஒரு கனவோட இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு இதே மாதிரி பேட்டர்ன் அல்ல இதே மாதிரி டிசைன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் வந்து இந்த வீட்டின் உள்கட்டமைப்பு அதை இன்டீரியல் டிசைன் வந்து உண்மையில் நல்லா இருக்குது. வீட்லேயே வந்து மேலே சீலிங் அடிச்சிருக்கீங்கன்னா உண்மையில் அதெல்லாம் வந்து லைட்டிங்குக்கு வேறு லெவலாக இருக்குது. இந்த காணொலியில் வந்து அத்தனை விஷயங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். மறக்காம எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காணொலி போகலாம். அண்ணா தான் நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வீகான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மார்க்கெட்டிங் இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் வந்து துஷாந்த். ரைட். எனக்கு இந்த வீட்டில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அந்த கலர் டெக்ஸ்டர், இந்த மாவல் இந்த டிசைன் மற்றது கூட அந்த கலர் டெக்ஸ்டர் வந்து எனக்கு உண்மையில பிடிச்சி கொண்டது. இதெல்லாம் வந்து உண்மையில கஸ்டமர் விரும்பி செய்து கொண்டது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற ஆட்கள் கூட எங்களோட கிளைண்ட்ஸ் வந்து வெளியில் இருக்கிறாங்க. அதாவது வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து முடிவு மட்டும் சில பேர் அங்கே இருக்குன்னா சில பேர் இடைக்குள்ள வந்துட்டு அப்போ நாங்கள் அந்த டிசைன் ஒர்க்கில் இருந்து இந்த கலர் செலெக்ஷனில் இருந்து எல்லாமே அங்கேருந்து அதை தான் செய்யணும். நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் வந்து இந்த சில கலர்கள் நல்லா இருக்கும், சில கலர்கள் வந்து உங்களுக்கு இப்படியான ஃபீலை கொடுக்கும், இது உங்களுக்கு விரும்பினா இதை செலக்ட் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் தான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போயிடும். அப்போ இது வந்து லண்டனில் இருக்கிற அஜந்தன் என்ற ஒரு ஆளுடைய வீடு. அவர் தான் இதெல்லாம் செலக்ட் பண்ணார். இது ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன். பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக் இருக்குது, ஒரு ஆஷ் கலர் இருக்குது, ஒரு டபுள் கலர் தீமில் இருக்குது. வந்து பார்த்தோன்னா அப்படி தான் கூடுதலாக அந்த பிளாக் ஆஷ் ஒயிட் அதை வந்து மேலே ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொண்டு வரும். அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் தீம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கும். அந்த கலர் தீமில் தான் உள்ளுக்கு எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. உண்மையில் அந்த வீட்டின் இன்டீரியல் டிசைன் அந்த பெயிண்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில நல்லா இருக்குது. அது நேரம் எனக்கு பிடிச்சது வந்து அந்த சீமெந்து பூச்சி அந்த சாஃப்ட்னஸை சுகர் எல்லாம் கோனர் செஞ்சுருக்காங்க. வீட்டின் வேலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த ஃபினிஷிங்கில் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் இப்போ இந்த பூச்சியில் மட்டும் இல்லை, அடிச்சிருக்கிற அலைன்மெண்ட்கள் என்ன மாதிரி இருக்குது, இந்த எம்போஸ் ஒர்க் எல்லாம் அப்படி இருக்குன்னா அந்த ஃபினிஷில் வந்து இந்த வீட்டில் ஃபினிஷிங் குவாலிட்டியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தாலே தெரியும் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இந்த
ஃபினிஷிங். அதான் இப்போ நாங்கள் இப்போ இதில் வீடியோவில் பார்க்குறத விட வந்து எனக்கு நேராக வந்து பார்க்கலாம் தெரிஞ்சு என்ன ஃபோட்டோஸ் முதல்ல அனுப்பினதில் நான் ஒரு ஃபோட்டோஸில் பார்த்தேன் அந்த பீமின் ஒரு கோனரில் இருந்த ஷார்ப்னஸ் வந்து எனக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. கிளைண்ட் வந்து உங்களுக்கு முதல் இந்த இதில் வீடு அமையணும்னு சொன்னால் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உங்களுக்கு வீடு அமையணும், இந்த ட்ராயிங் வந்து 3D ஒர்க் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்து தான் சஜஸ்ட் பண்ணிவிடணும் இந்த மாதிரி ஒர்க் வேணும்னு சொல்லி. அப்போ உங்களோட கேக்கில் வந்து நீங்கள் என்ன மாதிரி அதுக்கு ரூமில் ஸ்பேஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும் சொல்லுவீங்க சஜஸ்ட் என்னென்னு சொன்னால் தன்வல் எங்களுக்கு கண்ட ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் ஒன்று. அப்போ கிளைண்ட் தான் வந்து விஷயங்களை செலக்ட் பண்ண போகிற, கிளைண்ட் தான் அந்த ஸ்கொயர் ஃபீட் அதில் வந்து எல்லாம் செய்ய போகிறார், அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து வடிவமைச்சு கொள்ள போகிறார். அப்போ ஆனால் அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து அதை வார மாதிரி வந்து நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அவை இந்த தேவையும் அதுக்குள்ளே ஃபிட் ஆன் பண்ணுற மாதிரி அதை வைக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் டே அவை தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ண போயிடும், அவை தான் வீட்டில் வந்து இருக்க போயிடும், எல்லாமே செய்ய போயிடும். அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்குள்ளே நாங்கள் அவை இந்த தேவை எல்லாமே பூர்த்தி ஆகுதா அந்த மாதிரி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த வீட்டின் அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிணறு இதில் வந்து கிணறு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வெட்டு கிணறுன்றது வந்து வேணும் என்று சொன்னால் குழாய் கிணறு வந்து இருக்கிறத விட வெட்டு கிணறுகள் வந்து தான் இந்த ஒரு வீட்டுக்கு எந்த காலத்துலேயும் வந்து உறுதியாக இருக்கும். அதே நேரம் வந்து நல்ல நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டு கிணறு இருக்குது. இந்த வெட்டு கிணறு எல்லாம் வந்து அழகாக மூடி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அங்கால குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி கொண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் அள்ளி குளிக்கிறதுன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்த ஆளுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும், ஆசை ஒன்று இருக்குது. வேண்டாம் நாங்கள் அவையும் வெளிநாட்டில் வந்து கூடுதலாக வந்து நாங்கள் ஒரு அடைச்ச ரூமுக்குள்ளே நின்று பாத்ரூமுக்குள்ள குளிக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து குளிக்கிறது வந்து அதிகமாக வந்து விரும்புவேணும். அப்போ அதுக்காக வந்து இந்த வீட்டுக்காரரை வந்து நான் நினைக்கிறேன் கேட்டிருப்பேன். ஏன்னா அவள் கேட்டதில் வந்து இதில் வந்து ஒரு தண்ணி தொட்டி உண்டு. இப்போ நாங்கள் அழகாக வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைச்சிருக்கிறோம். உண்மையில நல்லா இருக்குது, ஓப்பன் டைப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம். இப்படியே நாங்கள் இனிதான் உள்ளுக்கு போக போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னம் வந்து முக்கியமான வேலை வந்து இந்த மதில் ஒர்க் வந்து என்ன பிடிச்சிருந்துச்சு அதையும் இதில் காய்ச்சிட்டு போவோம். அந்த மதில் ஒர்க் டிசைன் அந்த நீங்கள் எம்போசிங்கில் செஞ்சுருந்தீங்க ஒர்க் வந்து அதெல்லாம் வந்து டிசைன் நீங்கள் கொடுக்குறதா அல்லது கிளைண்ட்? நாங்களும் வந்து சஜஸ்ட் பண்ணுறது மதில் வந்து இப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும், இந்த டிசைனில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு நாங்களும் சொல்லுவோம். அட் த சேம் டைம் கிளைண்ட்டுக்கும் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லுவேன். அதை சொல்லிக்கல அதையும் வந்து நாங்கள் கருத்தில் எடுத்து அதை வந்து செஞ்சு கொடுக்கணும். அந்த மதில் எல்லாம் வந்து இவங்க லைட் கூட்டிக்கிறாங்க, உண்மையில பார்க்க வடிவாக இருக்குது. இது நைட் வியூ வந்து இன்னும் வடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட் வியூ நாங்கள் கண்டிப்பாக காட்டுவோம், அதையும் பார்க்க மிஸ் பண்ணாங்க. புதுசாக பார்க்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன காரணம்னு சொன்னால் உண்மையில இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து அதிகம் வெளிநாட்டில் இருக்கிற நீங்களாம் பார்ப்பீங்க. இதே மாதிரி உங்களோட கனவில் அமைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து வீகான் இன்ஜினியர்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதே நேரம் டிஸ்பிளேலையும் தரேன். இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். போயிட்டு உள்ள இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். இந்த வாசலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூரை டைப் ஒன்று கொடுத்துருக்கீங்க. மற்றது வந்து இந்த கீழே கொடுத்த சீலிங் டைப் வந்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மலேசியன் சீலிங் போர்ட். இதில் வந்து இந்த கூரை சொல்கிறது கேவல் கூரை. இதில் வந்து இதில் ஒரு விதமாக இருக்குது, அந்த மூலக்கரைக்கு ஒரு விதமாக இருக்குது. அதே மாதிரி அந்த 4 விதத்தில் அந்த கூரை செட்டப் வந்து இது அமைஞ்சிருக்கு. வந்து மெத்தட் வந்து பார்க்குறதுக்கு வந்து வடிவாக இருக்குது. வூட் டெக்ஸ்சர் வந்து எப்போவுமே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அழகை வந்து வெளியில் கொடுக்கும். அந்த ஒரு ஃபீல், ஒரு காமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குங்க. இதில் நிற்கல இந்த ஆம்பியன்ஸ் லைட்டோட வந்து இதை பார்க்கல அந்த லைட்டே வந்து ஒரு காமான ஃபீல் ஒன்று வந்து, அதாவது வந்து இது அந்த வார்ம் லைட் இந்த டெக்ஸ்டர், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வூட் இந்த டெக்ஸ்டர் எல்லாமே வந்து சேர்ந்து பார்க்கல வந்து ஒரு ஆம்பியன்ஸ் ரெண்டு பார்த்து தான் அந்த ஃபீல் வந்து விளங்கும். ஒரு ஆம்பியன்ஸ் வந்து வரைக்கல ஒரு காம், ஒரு ரிலாக்ஸான ஒரு இது வந்து நேரத்தில் வந்து வேறு. இப்போ நாங்கள் இந்த முன்னுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்து இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போயிட்டு தான் பார்க்க போகிறோம். சீலிங் இந்த டிசைன் வந்து பாருங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ, அது வூட்டில் வந்து என்ன மாதிரி டிசைன் கொடுத்து அதுக்கு லைட்டிங் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க அப்படி இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் அமைஞ்ச அத்தனை கதவுகளும் மற்றது வந்து நீங்கள் பாவித்த இந்த நிலைகள் இதெல்லாம் வந்து என்ன மரம் பாவிச்சுக்கிறீங்களா என்ன மாதிரி? இந்த இதுகள் வந்து கதவு எல்லாமே வந்து முதிரை, கதவு நிலை எல்லாமே வந்து முதிரை தான் பாவிக்கிறது. அதுதான் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்திரமான வந்து மெட்டீரியல் வந்து. அப்போ இதுகளுக்கு எல்லாமே முதிரை பாவிச்சிருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச் ஒர்க் அதுகளுக்கு வந்து தேக்கு பாவிச்சு. மற்றது இப்போ தாயர கதவு, அதாவது சாமியர கதவு வந்து எப்போவுமே வந்து வேம்பில் தான் வந்து வேம்பில் போட்டுருக்குது.
பெரிய அகலமான கதவு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வடிவண்டை கொடுக்கறதால ஆக்கள் வந்து கொஞ்சம் பெரிய கதவுகளை வந்து இப்போ விரும்பி நம்ம இந்த டிசைன் எல்லாம் நீங்களே கொடுத்ததா கஸ்டமர்ஸுக்கு என்ன மாதிரி கிளைண்ட்டுக்கு? இதில் வந்து நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம் டிசைன்ஸை வந்து எங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அவைகள் வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து அவைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் மேலே தான் இருக்குது. நாங்கள் அப்படியே மேலே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், அப்படியே வூட்டில் வந்து சீலிங் அடிச்சிட்டிங்கன்னா அந்த லைட்டிங் அந்த குட்டியாக சின்ன லைட்டிங் எல்லாம் சைடில் கொடுத்து அந்த ஷேட் லைட் எல்லாம் வந்து இப்படி கொடுத்து உண்மையில் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி, அதாவது வந்து கரண்ட் வந்து அதிகம் போகாது, எல்இடி லைட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு ஷோலா அமௌண்ட்டு தூங்குது பாருங்கள், ஷோலா அமௌண்ட்டு நடுவில் வச்சுருக்காங்க. ஒரு அதுவும் வூட்லேயே வந்து அமைஞ்ச ஷோலா. அந்த வூட் டெக்ஸ்டர் வந்து அப்படியே இந்த ஹோலுக்குள்ளே வந்து பார்க்க தெரியுது, நல்லா இருக்குது. அதே மாதிரி 2 சைடும் ஃபேன். கண்டிப்பாக வந்து இந்த பெரிய சைஸ் ஹோல் இது வந்து பார்த்திங்கன்னா 28, அந்த அகலம் வந்து 28 அடி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 24 அடி. பெரிய ஒரு ஹோல். இந்த ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 ஃபேன் கூட்டணும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா கீழே நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு மாபிளில் வந்து இப்படி ஒரு பேட்டர்ன், இந்த கம்பளம் பிரித்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதிகமான இடங்களில் போடினோம், அந்த மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் பாடி மாபிள், மற்றது வந்து கிளாஸ் ஃபினிஷ், நார்மல் மாபிள்னு சொல்லி இருக்குது. இப்போ நீங்கள் ஹோலுக்கு ஒரு மாபிள் பாவிப்பினம், பாத்ரூமுக்கு ஒரு மாபிள் பாவிப்பினம் அப்படின்ற மெட்டீரியல் இருக்குது. அந்த மாதிரி பாவிக்கல நீங்கள் என்ன மாதிரி இங்கே வந்து சஜஸ்ட் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் பாடி மாபிள் தான் பாவிச்சிருக்கேன். உள்ளுக்குள்ளே ஷைனிங் மாபிள் பாவிச்சிருக்கேன். பாத்ரூமுக்குள்ளே வந்து ரஃப் மாபிள், ஏன்னு சொன்னால் இப்போ குளிக்க கொள்ளைக்குள்ள வழுக்கி கொள்ளாமல் இருக்கிறதுக்கு ரஃப் மாபிள் பாவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்ரூம் சுவரில் வந்து ஷைனிங் மாபிள் அதில் பாவிச்சிருக்கிறோம். மற்றது இப்போ இந்த மாபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளைண்ட் செலக்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும், இப்படி போட்டால் நல்லா இருக்குமென்னு சொல்லி கிளைண்ட்டும் வந்து அதை கேட்டு இப்போ அவைக்கு எது சரியாக இருக்கோ, அவைக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து அவைகள் எடுத்துக்கொள்ளினா. இப்போ இந்த வீட்டின் கிளைண்ட் வந்து அவருக்கு இந்த மாபிள் வந்து பிடிச்சிருக்கிறபடியால் அவர் இந்த மாபிளை சூஸ் பண்ணார். அது வந்து நல்ல அழகாக பொருந்தி இருக்குது இந்த வீட்டுக்கு. கீழே வந்து ஒயிட்டில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒர்க் வந்து இந்த வூட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டெப் ஒர்க்குன்னு சொல்லலாம். இதுக்கு இடையில் வந்து ஷடோ லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஷடோ லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வூட் சீலிங்கில் இருந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெப்பாக கீழே இருக்கிறபடியால் அதுக்குள்ளே ஒரு ஷடோ ஒன்று விளையாடல, அது ஒரு அம்பியன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அதில். அப்போ இது ஓவராலாக இது என்ன பர்பஸ்ன்னு சொன்னால் இதுக்குள்ள நிற்கேக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த அம்பியன்ஸ் லைட் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறோம். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலெடுத்த வீடும் வந்து ஒயிட் கலர் தான் வீட்டு பெயிண்ட். இப்போ மேலே கலர் பெயிண்ட் அடிக்கிறத விட இந்த ஒயிட், இந்த பிளாக், ஆஷ், இந்த மாதிரி வூட் டெக்ஸ்டர் இந்த மாதிரி வாரது எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு ஸ்டாண்டர்ட் லுக் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதை மாதிரி இப்போ தாயரை ஃபஸ்ட்டாக போயிட்டு பார்க்க போகிறோம், வாங்க. இப்போ நாங்கள் ஹோலில் இருந்து இப்படியே நாங்கள் வரோம் தாயறைக்கு. முதலாவது வந்து தாயறையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாயறையின் கதவு நாங்கள் இப்போ ஃப்ரண்டில் வந்து முன்னுக்கு இருக்கிற கதவை பார்த்தோம், அதாவது வீட்டின் முன் என்ட்ரன்ஸ் கதவை பார்த்தோம், அது ஒரு பேட்டர்ன். அது மாதிரி தாயறையில் இருக்கிற கதவு ஒரு பேட்டர்ன். இதுவும் வந்து வேம்பில் செய்த என்ன தாயறை வந்து இப்போ வந்து வேம்பில் தான் செய்கிறோம். இப்போ இது வந்து வேம்பில் செஞ்சுருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ வந்து உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம், வாங்க. இப்போ நாங்கள் வந்து தாயறைக்கு வந்துட்டோம். தாயறை வந்து தான் வீட்டின் அளவு பிரமாணத்தில் வந்து பெரிய சைஸாக இருக்கும். இது வந்து என்ன சைஸ் அமைஞ்சிருக்கு இந்த தாய்? இது வந்து 12க்கு 14 சைஸில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து இன்னும் ஆக்கள் இன்னும் உள்ளே வந்து வெளியில் இருக்கிறபடியால் இன்னும் வராதபடியாக இன்னும் தளபாடங்களோ இதுகளோ இன்னும் போடாமல் இருக்குது. இந்த ரோவர்ஸ் வந்து அது நாங்களே ஆல்ரெடி அது இதோடைய ஃபிட் ஒன்றா வருது வந்து செஞ்சுருக்கிறோம். இது நாங்களே இதில் செஞ்சுருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். இந்த கலர் தீம் வந்து நல்லா இருக்கும். இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் பெயிண்ட்டுக்கு வந்து இந்த கலர் தீம் வந்து பார்க்க நல்லா இருக்கும். பிளாக் கலரில் பிளாக் அண்ட் ஒயிட் லுக் வந்து கபர்டின் கதவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்க அது சிலோவாக போய் க்ளோஸ் ஆகும். இதுக்கு இந்த க்ளோசிங் மெத்தடுக்கு பேர் வந்து ஹைட்ரானிக் இதில் வந்து போய் க்ளோஸ் ஆகும். அப்போ
இதுக்கு வந்து டேமேஜ் வராது. இப்போ நாங்கள் மற்ற முந்தைய முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அடித்த சத்தம் எல்லாம் கேட்கும், டேமேஜ் ஒன்று வேற பார்க்கும். இது வந்து நார்மலாக ஒரு ஸ்மூத்தாக போய் தானே க்ளோஸ் பண்ணிடுவேன். தாயரை பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்த வீட்டின் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் தான் வந்து அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது, பார்ப்போம்பாங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து 12க்கு 13 சைஸில் அமைஞ்சிருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோட சேர்த்தே வந்து அட்டாச் பாத்ரூம், மற்ற இதில் நாங்கள் ஒரு கப்போர்ட்டும் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த கதவு வந்து போய் அடிக்காத மாதிரி இந்த கபோர்டு கீழே வந்து ஒரு புஷ் ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த கதவுகள் வந்து இப்போ அங்கே அடிபடாமல் இருக்க மாதிரி நீங்கள் புஷ் ஒன்று ஸ்மூத்தாக வந்து லேண்ட் பண்ணி அப்படி ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு கதவு. நாங்கள் கிட்டத்தட்ட 4 அடி கதவு. நான் இது இது பெரிய கதவு 4 அடி மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கதவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் பின்னுக்கு இந்த மாதிரி பெரிய கபோர்ட், நாங்கள் முதல் பார்த்த அறையில் இருக்கிற கபோர்ட்டை விட இது வந்து பெரிய சைஸ், 7க்கு 8 அடி கபோர்ட். முதல் பார்த்த அறையில் இருக்கிற கபோர்ட்டை விட இது பெரிய ஒரு கபோர்ட்டாக இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூம்ன்றபடியாக இந்த மாதிரி பெருசாக வச்சிருக்கணும். அதே மாதிரி அங்கே பக்கத்தில் வந்து அட்டாக் பாத்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு தான் வந்து அட்டாக் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு வந்துட்டோம். இதில் வந்து சிங் இருக்குது பாருங்கள். டேங்க் வந்து நல்லா ஹைட்டில் வச்சுருக்கபடியாக தண்ணி அந்த மாதிரி வருது, நல்லா வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க முகம் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இதில் வந்து குளிக்கிறதுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து பார்ட்டிசன் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முடியாது. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு 2 குளிச்சாலும் குளியில் தெரியாத அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இந்த ஸ்டைல் இருக்குது, அந்த டெக்ஸ்டர் இருக்குது. உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீட்டர் கூட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட்டர் மேலே சவர் துறாங்கன்னா பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த சவர் ஹேண்ட் ஷவர் இதில் வந்து 100 சொன்ன இதில் இந்த மாதிரி நல்ல ஒரு மாதம் தண்ணி வருது. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மற்ற ஷோப் வைக்கிறதுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி போயாங்காலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வாட்டம் வந்து அங்கே போகுது, தண்ணி நிற்காத மாதிரி வளைஞ்சி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வாட்டம் வச்சுக்கலாம். நல்லா இருக்குது இந்த இதெல்லாம் பார்க்க. அப்படியே நாங்கள் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் இதுலையும் வந்து இதில் தான் கொமோட் வச்சிருக்கணும். மெயின் மாஸ்டர் பெட்ரூமோட கொமோட் வந்து இதில் தான் வச்சிருக்கணும். பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூம் கொமோட் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொமோட் வந்து இந்த கொமோட் நான் பார்த்துருக்கேன் வேறு இடங்களையும். நல்ல ஒரு பிராண்டு, நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொமோட். இந்த பாத்ரூமில் வந்து மார்பிள் வந்து பாருங்கள் எந்த ஹைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி, அதாவது கிட்டத்தட்ட 8 அடி கிட்டே இருக்குது ஹைட். உண்மையில் இப்படி கொடுத்தா தான் தண்ணியை தெறிக்காது, சுவருக்கு வந்து பாதிப்பு இல்லை. இந்த மாதிரி ஹைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னா மற்றது வந்து கண்டிப்பாக வந்து இப்படி பாத்ரூமுக்கு வந்து இது இருக்கணும். மீன்ஸ்னால் ஏர் வந்து போய் வர்றதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில இடங்கள் வந்து ஃபேன் போட்டி வேணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது வந்து இந்த டெக்ஸ்டர் ஆஸ் கலர் ஏற்ற மாதிரியே இந்த மாதிரி பாத்ரூம் இந்த டெக்ஸ்டரையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா மாவளும் வந்து வழுக்காத மாதிரி ஃபுல் பொடி மாவல் இதில் கொடுத்துருக்கீங்க வந்து பார்த்திங்கன்னா. இப்போ நாங்கள் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஜன்னல், இந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜன்னல், அதாவது வந்து இப்போ அதிகமாக வந்து இந்த ஹைட் வந்து குறைச்சி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கல் வச்சு அங்கே வந்து இப்போ ஜன்னல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இப்போ அதிகமாக வந்து 15 ஜன்னல் தான் போடினோம். இதுவும் வந்து முதிரை முதிரை இதில் செஞ்சுருக்கீங்க. பெரிய ஜன்னல் இப்போ இந்த ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஸ்பேஸ் இப்போ ஓப்பன் பண்ணால் இல்லை காற்று வரக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே மேலே ஏசி போட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்கணும். அதே நாங்கள் ஷோ லேம்ப் உண்மையில் நல்லா இருக்குது மாஸ்டர் பெட்ரூம். இப்போ நாங்கள் அடுத்தது இப்போ 3வது ரூமை பார்ப்போம்பாங்க. இப்போ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்டர் கீன்னு சொல்லி 2 சுவிட்ச் இருக்குது. இது மாஸ்டர் கீ என்னென்னு சொன்னால் இந்த மாஸ்டர் கீ இந்த சுவிட்சை வச்சு வெளியில் இருக்கிற ஏதாச்சும் எமர்ஜென்சின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற எல்லா லைட்ஸையும் வந்து ஆன் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னால் இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எல்லா லைட் இருக்கிற எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆகும், இல்லை ஒன் ஆகும். நல்ல செட்டப். ஏன்னா இந்த காலத்தில் பாதுகாப்புக்கும் கண்டிப்பாக வந்து லெமன் கொடுக்கணும். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கட்ட போகிற வீட்டில் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க பார்த்து. இப்போ நாங்கள் முதலாவது வந்து தாயரை பார்த்தோம், மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம். இப்போ வந்து பார்க்க போகிறோம் 3வது அறை. இது வந்து ஒரு பொதுவான அறை தான். இந்த வந்து உங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அதே மாதிரி தான் நாங்கள் முதல் பார்த்த மாதிரி தாயறையில் இருக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கபர்ட் எல்லா அறைக்கும் வந்து கபர்ட் கொடுத்துருக்கணும். இதில் வந்து கபர்ட் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த
கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அறைக்கும் வந்து ஒரு ஜன்னல் இருக்கணும். அதே மாதிரி அங்கே ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மற்றது மேலே வந்து எல்இடி லைட் போட்டு மற்ற ஒரு ஃபேன் மற்ற ஒரு சோலான். நாங்கள் முதல் பார்த்த அறையின் முன்பகுதியிலேயே அடுத்த அறை இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெருசு வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்கு அடுத்த சைஸ்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கபோர்ட் கொடுத்து ஜன்னலும் அந்த மாதிரி பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற மாதிரியே பெரிய சைஸ் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஏசி பாயிண்ட். மற்றது வந்து மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் எல்இடி லைட் பேனல் கொடுத்து ஃபேன் காமனாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கணும். ஒரு ஸ்டாண்டர்ட் லுக் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே. மற்றது குறிப்பாக சொல்லணும் வந்து சீலிங். இது வந்து ஃப்ளட் பண்ணின மாதிரி உங்களுக்கு இருக்குது. இந்த சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீலிங் போட்டிருக்கண்டே தெரியாது. ஏன்னு சொன்னால் அந்த கோடுகள் விழுகிறதோ அந்த வெடிப்புகள் கிராக்கள் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃப்ளட் போட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து சீலிங்குக்கு மேலே இந்த மாதிரி எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தா ஃப்ளட் மாதிரி இருக்குது. ஆனால் இது சீலிங் நல்லா இருக்குண்ணே. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து காமனான பாத்ரூம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இந்த மாதிரி சிங்க் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இந்த அக்சசரிஸ் சோப் வைக்கிற இதில் வந்து அக்சசரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே டவல் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இதில் ஒரு கிளாஸ் கண்ணாடி முகம் பார்க்குறதுக்கு இதில் ஒரு கண்ணாடி கொடுத்துருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொமோட் இந்த மாதிரி கொடுத்து இதில் வந்து டெம்பர்ட் கிளாஸ் இதில் வந்து பார்ட்டிஷன் பண்ணி இந்த பாத்ரூமில் இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து குளிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் முதல் பார்த்த மாதிரியே தான் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஹேண்ட் ஷவர் எல்லாம் பூட்டி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முழுகிறதுக்கு ஷவர்லாம் பூட்டிக்காங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. அந்த சோப் வைக்கிறது ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதே மார்பிள் டெக்ஸ்டர் அதே கலர்லாம். ஆனால் படம் வந்து டிஃப்ரெண்ட். நாங்கள் முதல் பார்த்தத விட படம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இப்படியே போய் அடுத்தது கிச்சனை பார்ப்போம். இப்படியே நாங்கள் முன் என்ட்ரன்ஸால் வந்தோம்னு சொன்னால் ஹோல் இருக்குது. ஹோலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஓப்பன் கிச்சன் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்து டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி இந்த ஸ்பேஸை வச்சுக்கொண்டு அதில் சிங்கும் கொடுத்து மற்ற பார்த்திங்கன்னா மேலே ஃபேன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ போயிட்டு இந்த பேண்டி கபர்ட் செட்டப் என்ன மாதிரின்னு பார்ப்போமாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரைனட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து HTHMR போட்டுன்னு சொல்கிற இது வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதை வந்து தண்ணிக்கே ஊற போடலாம். இல்லை ஒரு ஈரப்பதனை வந்து ரெசிஸ்ட் பண்ண தாங்கி கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் கிச்சனுக்கு நாங்கள் வந்து இப்போ தண்ணியை தொட்டுட்டு இதில் வந்து தொடைக்குள்ள வந்து மாய்ஸ்சரை வேற வலிக்கிட்டு அது வந்து ஒரு டேமேஜ் ஆகிற ஒரு தன்மை ஒன்று வரும். அப்போ அதனால் வந்து இது அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து இதில் இந்த க்ளோஸ் பண்ணிக்கே அந்த ஸ்மூத் க்ளோசிங் வந்து இதில் வந்து இருக்குது. என்னென்னு சொன்னால் அடிக்கடி பாவிக்கிற இடம் தான் வந்து கிச்சன். எப்போவுமே இதில் வந்து அடிக்கடி பாவிச்சு கொண்டே இருப்போம் அப்போவும். அப்போ அதனால் வந்து இதுக்கு வந்து ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை விட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான எக்ஸாஸ்ட் ஹூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். மாடர்ன் கிச்சனில் வந்து அதிகம் இப்படி தான். அதாவது எங்களோட பழைய காலத்தில் புகைக்குழல்னு சொல்கிற அது இருக்காது. இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 அடுப்பு இருக்குது. இதில் வந்து 3 கேஸ் அடுப்பும் ஒரு எலக்ட்ரிக்கல் அடுப்பும் இதில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த ட்ரெடிஷனல் ஒரு அடுப்பு வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்றும் கொடுத்துருக்குறோம். இது புகைக்கூடு. அந்த எக்ஸாஸ்ட் வந்து இதுக்குள்ள போகிறதுக்கு வந்து நம்மளாக எல்லா வீட்டுக்கும் அந்த புகைக்கூடு இருக்கும். அதே மாதிரி இது வந்து அடுப்பு வச்சு இது கிளைண்ட் கேட்டுக்கொண்டாங்களா இல்லை இது கிளைண்ட் கேட்டுக்கொண்டதுக்காக வந்து நான் கூடுதலாக பார்த்துக்கேன். மாடர்ன் கிச்சனில் வந்து புகைக்கூடு வந்து இருக்கிறது நான் இதுதான் முதல் முறை பார்க்குறேன். அதை கிளைண்ட்டை பொறுத்தது. சில கிளைண்ட் வந்து விரும்பி வேணும், சில கிளைண்ட் விரும்ப மாட்டேனா. அதுக்கேற்ற மாதிரி அது கிளைண்ட் விரும்பி கேட்டதால அப்படி ஒரு செட்டப் உண்டு. இதில் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான ஒரு அடுப்பு ஒன்று வைக்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து நாங்கள் இதில் சிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன குட்டி டைப் ஒன்று இருக்குது, இந்த பெரிய டைப் இருக்குது. இப்போ இந்த குட்டி டைப் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் அண்ணா சொல்வார் பாருங்க, இது என்ன ஸ்பெஷலாக இதுக்குள்ள வந்து ஒரு விஷயம் செஞ்சுக்கிறாங்க. இந்த குட்டி டேப் வந்து பியூரிஃபை வாட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து நாங்கள் ஆரோ பிளான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரைட். ஸோ இந்த தண்ணி வந்து பியூரிஃபை பண்ணி இது குடிக்கக்கூடிய தண்ணியாக வந்து வரும். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பியூரிஃபை வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூடுதலாக எல்லா இடம் என்னென்னு சொன்னால் அந்த தண்ணி வந்து ஒரு தூய்மையாக குடிக்கிறதுக்காக வந்து இந்த ஆரோ பிளான் வந்து யூஸ் பண்ணி தான் எல்லாம் குடிக்கணும். அது வந்து ஆரோ பிளான் சிஸ்டம் வந்து இந்த கபர்ட்டுக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க பாருங்க, நல்லா இருக்கு. என்ன சொன்னால் இப்போ வெளியில் இருந்தால் அல்லது ஒரு ஸ்பேஸ் அழகு இருக்காது, அந்த ஸ்பேஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. உண்மையில நல்லா இருக்குது. மேலே சிங்
கீழே ஏரோ பிளான் அடிச்சுக்காங்க. இஞ்சால பார்த்தீங்கன்னா இதுலேயே அதே மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வந்து வருது ஒரு சின்ன ஒரு கபர்ட் ஒன்று இஞ்சால பார்த்தீங்கன்னா காத்தோட்டமா இதுக்குள்ள வந்து இதுல நிற்கும் போது நல்ல ஒரு காத்தோட்டத்தை இதுன்ற மாதிரி தான் இந்த ஹோல் டிசைன் வந்து. மற்றது வந்து இப்போ கிச்சனில் இருந்து எப்படியும் நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ண போகிறோம், இதில் தான் அதிகமாக நிற்க போயிடும். அப்போ என்ன சொன்னால் யாரும் வந்தாலும் வந்து தெரியக்கூடிய மாதிரி பார்க்கலாம். அதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல் வாசல் அப்படி எங்களை முன்னுக்கு தெரியுது. இப்போ நல்லா இருக்குது பிளான் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கபர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. செம்ம ஹெவியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வந்து இப்போ பிளேட் வைக்கிறது அல்லது வந்து சின்ன சின்ன நாங்கள் கப்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கபர்ட்லேயும் ஒவ்வொரு திங்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ஒரு பொருட்கள் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கத்தியல் வைக்கிறது அந்த மாதிரி கத்தியல் அதில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கபர்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இதில் வந்து இப்போ கிளாஸ் கண்டெய்னர் பாக்ஸுகள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த கபர்ட்டும். இங்கே வந்து கீழே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பிளேட்டை வந்து நாங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. அதிகம் வந்து இப்போ மாடர்ன் கிச்சன் விரும்புகிறார்கள். அதிகம் மாடர்ன் கிச்சனில் வந்து இந்த மாதிரி இருக்க வேணுமேனு சொன்னால் பிளேட்டெல்லாம் வந்து நீட்டாக இருந்தால் வடிவாக இருக்கும். அதுக்காக வந்து அதிகமாக நாங்கள் மாடர்ன் கிச்சன் விரும்பினோம். உங்களுக்கு இந்த கிச்சன் இது பிடிச்சிருக்கா அல்லது இதில் வந்து நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்க? அது சில பேர் வந்து அவன் எல்லாம் வந்து சேர்ப்பாங்க, சில பேர் வந்து இப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்குது, நிறைய டிசைனில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிளாக்கும் ஒயிட்டும் ஏற்ற மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கிற இந்த கபர்ட் பேண்டி கபர்ட் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் மொத்தமாக இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதில் கடைசி கட்டத்தில் முக்கியமான விஷயம் பார்க்கணும், பாதுகாப்பில்லைன்னு ஒரு விஷயம். சிசிடிவி இப்போ எல்லா வீடுகளையும் வந்து அதிகமாக சிசிடிவி வந்து பூட்டினோம். காரணம் வந்து பாதுகாப்பு. சிசிடிவி வந்து அதிகமாக பூட்டுறோடைய இப்போ நீங்கள் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாலேயே வந்து இந்த சிசிடிவி வந்து பூட்டி கொடுக்குறீங்களா இல்லை என்ன மாதிரி? இந்த சிசிடிவி எல்லாமே வந்து நாங்களே செஞ்சு கொடுப்போம். என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட கூட கிளைண்ட்ஸ் வந்து வெளியில் இருந்து தான் நீங்கள் வீடு கட்டுறாங்க, வந்து தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா மற்ற பாதுகாப்பு இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து அவைகள் இங்கே நிற்பினோம் இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டில் நிற்பினோம். அப்போ இங்கே வீட்டில் என்ன நடக்குது, வீட்டில் வெளியிலே என்ன நடக்குதுன்னு அதை பார்க்குறாங்க. அப்போ கட்டாயம் அந்த சிசிடிவி எல்லாருமே வந்து பூட்டினோம். அந்த வேலையிலும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அப்போ கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இப்போ எல்லா வேலைகளுக்குமான அதாவது மர வேலையாக இருக்கட்டும், சிமெண்ட் வேலையாக இருக்கட்டும், மாவுல் வேலையாக இருக்கட்டும், வயரிங் வேலையாக இருக்கட்டும், அதே நேரம் சிசிடிவி வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலைகளும் ஏற்ற சிறந்த தொழிலாளர் வந்து வீகான் இன்ஜினியர்ஸ் கம்பெனியில் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் ஓவராலாக வந்து எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேலே இதில் வந்து இப்போ கனவில்லம் இப்படி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஐடியா இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். இந்த வீட்டை பார்த்த உடனே கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் வந்து இந்த கம்பெனியை பற்றி நாங்கள் அண்ணாட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். என்ன மாதிரி வீகான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேயும் சரி இல்லை வெளி மாவட்டங்கள்லேயும் 10 வருஷத்துக்கு மேலாக வந்து நாங்கள் தரமான கட்டுமான பணிகளை வந்து மேற்கொண்டு வரோம். இந்த கம்பெனியை வந்து நிர்வாகம் செஞ்சு கொண்டு வரவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக ஒரு சிறந்த இந்த கட்டுமான பணியை மேற்கொள்கிற வந்து ஒரு பொறியியலாளர் வந்து அவர் தான் இது எல்லாத்தையுமே ஓவராலாக மேற்பார்வையிட்டு ஓவராலாக எல்லாத்தையும் நின்று அந்த ஃபீல்டில் நின்று எல்லாத்தையும் சரியாக வருதா, ஒரு ஆள் வந்து அந்த கனவு வீட்டை வந்து எங்கள்கிட்ட நம்பி தரையக்கில்லை, அதை பொறுப்புணர்வோடு எடுத்து குவாலிட்டியாக இதை வந்து முடிச்சு கொடுக்கறது வந்து அவற்றை நிர்வாகத்தில் தான் எல்லாமே நடக்குது. ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே ஒரு டிசைனில் இருந்து அதை கட்டி அதில் சின்ன சின்ன வேலையிலேருந்து எல்லாமே வந்து வெளியில் இருந்தோண்டு எங்களை நம்பி இங்கே தரையினோம். அப்போ தரையக்கில் அவைண்டு அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் சரியாக இங்கே செயல்படுத்தி அவைண்ட சந்தோஷத்தையும் அந்த கனவு வீட்டை வந்து கட்டி கொடுக்குற அந்த பொறுப்பையும் வந்து நாங்கள் பொறுப்புணர்வோடு இங்கே செஞ்சு கொண்டு இருக்கிறோம் வந்து. அப்போ வெளிநாட்டில் இருந்து அங்கே இருந்து கொண்டு டிசைன் ஒர்க்கில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி முடிப்பு வர தரமாக நாங்கள் வந்து இதை செஞ்சு கொடுக்குறோம். அதிகமான வீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து கொண்டே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட கண்டக்ட் பண்ணி கட்டி முடிஞ்ச தருவாயில் தான் வந்து வெளிநாட்டுக்கார வார தரணும். அதே மாதிரி தான் இந்த வீடும் வந்து கட்டி முடிஞ்சுது. இனித்தான் வெளிநாட்டிலேருந்து கஸ்டமர்ஸ் வந்து வர போயினோம், அதாவது கிளைண்ட் வந்து வர போயினோம். எங்கட கம்பெனிலையும் அதே மாதிரி வந்து வெளியில் இருந்து கொண்டே ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிய வந்து சந்தோஷமாக இந்த வீட்டின் கீயை எடுத்துக்கொண்டாக்களும் நிறைய பேர் இருக்கணும். நிறைய எங்களுக்கு கிளைண்ட்ஸ் வாரது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தால் ஒரு கட்டின ஒரு ஆள் சொல்லி நாங்கள் வீக்கெண்டில் தான் கட்டி இருக்கிறோம்னு சொல்லி வாராதான் எங்களுக்கு கூட ஃபர்ஸ்ட் டைமாக யூடியூப்பில் வந்து இது நாங்கள் போடுறோம் உங்களோட சேர்ந்து. நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த நான் கட்டின வீடுகளை வெளியில் தெரியப்படுத்தணும். தொடர்ந்து வந்து எங்களோட கட்டுமானத்தின் தரத்தையும் இது இந்த அழகையும் வந்து நாங்கள் வெளியில் காட்டுறதுக்காக தொடர்ந்து நாங்கள் இது கிட்டத்தட்ட வந்து உங்களோட ப்ரொஜெக்ட் வந்து எத்தனை ப்ரொஜெக்ட் போய் கொண்டிருக்கு என்ன மாதிரி? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்சமயம் வந்து ஒரு
10க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒரே சமயத்தில் வந்து கட்டி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது வேலை. 10க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து ஒரே நேரம் போய் கொண்டிருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நாங்கள் பொறுப்படுத்தி அதை பொறுப்புணர்ச்சியோடு செய்கிறதால வந்து கிளைண்ட்டும் வந்து ஹாப்பியாக எங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து அவ்வளோ தரமாக செய்யணும். மெயின்னு சொன்னால் அது 100-200 வருஷம் இருக்க போகிற ஒரு விஷயம் வந்து. அப்போ அதை வந்து தரமாக நாங்கள் பார்த்து இதை செஞ்சு கிளைண்ட்டுக்கு இதை சந்தோஷமாக நாங்கள் கையளிக்கிறோம். ரைட். இப்போ நாங்கள் காணொலியின் இறுதி பதவிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்தோம். இந்த கம்பெனி என்ன மாதிரி, கம்பெனியின் இப்போ வந்து ரன்னிங்கில் போய் கொண்டிருக்க ப்ரொஜெக்ட் என்ன மாதிரி, இவங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருந்தது, இன்டீரியர் டிசைன் என்ன மாதிரி இருந்தது. இப்போ கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் வீகான் இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட். கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதே நேரம் டிஸ்பிளேலையும் வந்து நம்பர் தருவேன். மேலதிக விவரங்கள் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இதுஇந்த அமௌண்ட் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காணொலி வந்து பிரியோசனமாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காணொலிகள் தொடர்ச்சியாக வர இருக்குது. அதே மாதிரி அதிகமான காணொலிகளை எதிர்பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.